இதற்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு போவதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு தீண்டாம இருந்ததாக டேட்டா சொல்லல. 38,000 கோயில் இருக்கு அறநிலையத்துறை கீழே. அந்த 38,000 கோயில்ல எவ்வளவு பேர் அர்ச்சகரா இருக்காங்க? பிராமணர்கள் மட்டும். ஜாதி வழிமுறைகள் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்ததுக்கான முக்கிய நோக்கமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக மேல் ஜாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன். அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, யாருமே உயர்ந்தவன் யாருமே தாழ்ந்தவன் இல்லை. அரச பரம்பரையில வந்தவன் எப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதியா மாற முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஜமீன்தார் குடும்பத்துல வந்தவங்க, ஜமீன்தாரா இருந்தவங்க எப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயமா மாற முடியும்? இந்த அரசியல் தான் என்ன பண்ணிடுச்சு இன்னைக்கு, அவங்களுக்கு வந்து சில உங்களுக்கு நான் தகுந்த விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களை இன்னும் தாழ்த்தியே வச்சிருக்கு. அதை ஆரம்பித்தவன் ஆங்கிலேயன், அதை வளர்த்துறவன் இன்னைக்கு அரசியல்வாதி. பிளாக் ஷீப் யாரு வந்து அதுக்கு வந்து இது அது யார் கண்டுபிடிச்சிட்டோம்? அந்த பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் மேல குறை சொல்லிடு, அவங்க ஒன்றும் நமக்கு திருப்பி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாவம் கோயில் அவங்க மாதிரி கோயில் குளம்னு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் மேல பழிய சுமத்திடு. எவ்வளவு நம்ம வேலை இன்னைக்கு உதாரணத்துக்கு எவ்வளவு கேஸ்கள் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. தீண்டாமைன்றது பிராமணர் பண்ணான்ட்டு இல்லவே இல்லை. இந்த மத்தியஸ்தர் இருக்கக்கூடிய ஜாதிகள் தான் அதை பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. 70 வருஷமா பிரைமரி எஜுகேஷன் சரி பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்களிலும் போய் நல்ல ஒரு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருந்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் தேவையில்லையே. அப்ப ஜாதிய வழிமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களை உயர்த்துவதால் அவனுக்கு வந்து நன்மை இல்லை. யாருக்கு? அரசியல்வாதிக்கு. அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, புத்திசாலின்றவன் யாரு தெரியுமா? புத்திசாலின்றவன் யார் அப்படின்னா, அடுத்தவன் கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு நினைப்பவன் தான் புத்திசாலி. ஒரு விந்து போய் வந்து கர்ப்பப்பைக்குள்ள போய் ஒரு குழந்தை பிறக்குது. அது வந்து வெறும் சயின்டிபிக் ரியாக்ஷன். அது கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு அவுட்புட் வருது. கெமிக்கல் ரியாக்ஷனையே உங்களால சரி பண்ண முடியல. மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் பேசிக் கொண்டிருக்கீங்க. பதில் சொல்லுங்க. அப்ப எனக்கு நாங்க வந்து மூட நம்பிக்கை உள்ள நபர்கள் வச்சுப்போம். எனக்கு அப்ப நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன். அறிவியல் எப்படி சாத்தியமானு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்பானி 8 மணி நேரம் உழைக்கிறார். இவங்க வந்து 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஏன் அவங்களால உயர முடியல? திராவிடர்கள்லாம் வந்து தெற்கு நாட்டில் வாழ்ந்தாங்க. அப்ப தெற்கு நாடு வேறு வடக்கு நாடு வேறு அப்படின்னு சொல்ற ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டார். அரசியலை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள இதுதான் நடக்கும். ஆரிய கடவுள், திராவிட கடவுள், எங்களுக்கு வேற உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இஸ்கானோட நிர்வாக அதிகாரி ஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் தான் இருக்காரு. நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும்ல, நிகழ்ச்சிக்கு போகலாம். சுவாமி வணக்கம். சுவாமி, இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்றது ஏன் சுவாமி வந்தது? இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வரைக்குமே இந்த பிராமண துவேஷம் இருக்கே. பிராமணர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த ஆச்சாரம், இந்த அனுஷ்டானம், இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவங்க வந்து உள்ளே வரக்கூடாது, இவங்க வந்தால் தீட்டுப்பட்டுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை கடைபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது வந்து மாறி இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல அது இன்னுமே வந்து கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படின்னா சுவாமி சொல்வீங்க? இப்போ என்ன அப்படின்னா, இதை வந்து அடிக்கடி மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் வர்ணாசிரமம்னு சொல்லுவாங்க. அதை சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு என்ன அப்படின்னா, வர்ணாசிரம வழிமுறை, தீண்டாமை முறை, அல்லது வந்து உயர்வு தாழ்வு பார்க்கும் வழிமுறைன்னு சொல்லக்கூடிய விஷயம். இதற்கு நான் வந்து ஒரு முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து தரம்பால்னு ஒருத்தர் வந்தார். அவர் தரம்பால்னு பேர் அவருக்கு. அவர் இங்கே வந்து பேரை மாற்றிக்கொண்டார். அவர் வந்து காந்தியனாக வாழ்ந்தார். காந்தியினுடைய கோட்பாடுகளை பார்த்து காந்தியினுடைய கோட்பாடுகளால் வாழ வேண்டும்னு வாழ்ந்தார். காந்திக்கு அப்புறம் வாழ்ந்து இறந்து போனார். அவருடைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டேட்டா எடுத்து வச்சிருக்காரு அவருடைய புத்தகங்களில். அந்த புத்தகங்கள்லாம் இன்னைக்கு கூட லைப்ரரியில் இருக்குது, போய் படிக்கலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த மாதிரிலாம் புத்தகங்கள் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 1780 1820 அப்படின்னு சொல்லி நிறைய வருடங்களில் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருந்ததுன்றது டேட்டா கொடுத்துருக்காரு அவர். ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருந்ததுன்னா, எல்லாருமே பாடசாலைக்கு போகக்கூடிய வழிமுறை இருந்ததுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறார். எவ்வளவு மாணவர்கள் போனாங்க, இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி சூத்திர ஜாதின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாடசாலை இருந்ததுன்னு அவர் ப்ரூவ் பண்ணுறார். நான் சொல்லலை, இது அவர் டேட்டா இருக்குது. அதே மாதிரி இருக்கிறதுலே கம்மியாக பாடசாலைக்கு போனவங்க பிராமணர்கள் தான் அன்றைக்கி. இது அவர் சொல்லக்கூடிய டேட்டா. பிராமணர்கள் தான் படிக்கணும், மற்றவங்க எந்த ஒரு நான் தான் வரேன். அதுதான் இது வந்து என்ன அப்படின்னா, நான் ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் அதுதான் வரலாறுன்னு எடுக்கிறேன். அப்போ இதுதான் எப்படி இருந்தது அவருடைய புத்தகங்களில் அவர் வந்து டேட்டா மாதிரி கொடுத்துருக்காரு. எப்படி போனால் பெங்கால் பிரசிடென்சியில் எப்படி இருந்தது, ஆர்காட் மெட்ராஸ் பிரசிடென்சியில் எப்படி இருந்தது,
பாம்பே பிரசிடென்சி எப்படி இருந்தது? மூணு தான் அன்றைக்கி இருந்தது. பாம்பே பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மூணுலேயுமே மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் அதையும் கொடுக்குறாரு. சவுத் ஆர்காட்டில் எப்படி இருந்தது, நார்த் ஆர்காட்டில் எப்படி இருந்தது, எல்லாமே டேட்டா இருக்குது. அப்போ போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அப்போ இதற்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு போவதிலிருந்து எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாதுன்னு தீண்டாமல் இருந்ததாக டேட்டா சொல்லலை. இரண்டாவது விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கோயில்களுக்குள்ளே அவங்கள அனுமதிக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதற்கும் நான் சொல்கிறேன் ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, எப்படி அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் 17 நான் சொல்கிறது பிரிட்டிஷ் காலம் வரதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளுடைய செயல்முறை ஒன்று இருந்தது. இன்றைக்கி உதாரணத்துக்கு பானை செய்யக்கூடிய நபர் அவர் எங்கே வாழ்வார்? எங்கேயாவது ஒரு நதிக்கரையில் பக்கத்தில் நல்லா இருக்கிற மண் இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு சமுதாயம் இருந்தது, ஒரு சமூகம் இருந்தது, அவங்க எல்லாம் அங்கே வாழ்வாங்க, அவங்க பானை செய்து கொண்டிருந்தாங்க. மீனவராக இருக்க கூட எங்கே வாழ்வார்? கடலுக்கு பக்கத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு சமூகம் இருந்தது, எல்லாரும் மீன் பிடிக்க போவாங்க, பெண்கள் வந்து சமைத்து கொண்டிருப்பாங்க, அல்ல விற்று கொண்டிருப்பாங்க, இந்த மாதிரி தான். கோயிலில் அர்ச்சகராக இருக்கிற எங்கே வாழ்வார்? கோயிலுக்கு பக்கத்தில் வாழ்வார். அவர் என்ன பண்ணுவார்? கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன், அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின்லாம் கிடையாது, கார் கிடையாது, 2 வீலர் கிடையாது, நடந்து தான் செல்ல வேண்டும். இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மீனவர் குடும்பத்தில் வாழக்கூடிய மக்கள் போய் வந்து பானை செய்யக்கூடிய குடும்பத்தில் போய் அவங்களுடைய சமூகத்தை போய் வாழ போவாங்களா? போனாங்கன்னா ஏன்னா அவங்களுடைய தினம் பொழப்பு எப்படி இருக்குன்னா கடலை சார்ந்து இருக்கு, அதனால வரமாட்டாங்க, வந்தால் கூட பார்த்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடந்தது? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜமீன்தார்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? அந்த நிலத்துக்கு பக்கத்தில், வயலுக்கு பக்கத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த சமூகம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. பானை செய்யக்கூடிய நபருக்கு ஒரு கோயில் இருக்குது, மீனவ குடும்பங்களில் ஒரு கோயில் இருக்குது. அர்ச்சகராக இருக்கவர் என்ன பண்ணுறார்? அந்த பழமையான கோயில் அர்ச்சகராக இருக்கார். ஜமீன்தார் இருக்கவர் என்ன பண்ணுறார்? அவங்களுடைய சமுதாயம் ஜமீன்தார் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுற ஒரு கோயில் இருக்குங்களா? அப்போ என்ன நடக்குது? அந்த காலகட்டத்தில் மீனவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோயிலிருந்து யாராவது வந்து பானை செய்யக்கூடிய குடும்ப கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போக முடியுமா? தினமும் அந்த அளவுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. முதல்ல கம்யூனிகேஷனே கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு பானை செய்யக்கூடிய நபர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய சேலம் பக்கத்துலேயும் நிறையா வந்து காவேரி மணப்பான்மை இருக்குது, அங்கே மண் பக்கத்தில் பானை செய்து கொண்டு இருந்தாங்க. இங்கே சேலத்திலேருந்து எங்கே இருக்குது பக்கத்தில் என்ன சொல்கிறது ஓஷன் எங்கே இருக்குது? நீங்கள் நாகப்பட்டினம் போகணும், கரெக்டுங்களா? யாருக்கும் அன்றைக்கெல்லாம் வந்து டெலிஃபோன் கிடையாது, டெலிகிராம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க? தங்களுடைய கோயில்கள் வச்சுருந்தாங்க. அந்த சமூகத்திலிருந்து ஒரு பூஜாரி இருந்தார், அந்த பூஜாரி போய் வணங்கி கொண்டிருந்தார், அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க. வேறு யாராவது வந்தால் வரவே போகிறதில்லை. அப்போ என்ன நடந்தது? இதை வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறார். யார் அவர்? ஆங்கிலேயர் வந்து பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுவார்? ஓ, இதெல்லாம் வந்து சமூகமாக பிரிந்து இருக்கு, இதுதான் நடக்குது. இன்னைக்கு இன்றைக்கே பாருங்களேன், 38,000 கோயில் இருக்குது அறநிலையத்துறை கீழே. அந்த 38,000 கோயிலில் எவ்வளவு பேர் அர்ச்சகராக இருக்காங்க? பிராமணர்கள் மட்டும் மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 இருக்கும். இப்போ பல கோயில்களில் பிராமணர்களே அர்ச்சகராக ஆக முடியாது. இன்றைக்கி அடிக்கடி அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? இந்த பாடிகார்டு முனியப்பன் கோயில் இருக்குது சென்ட்ரல் பக்கத்தில். அது யார் அர்ச்சகராக இருக்கா? பிராமணர் இருக்காங்களா? ஏன் பின்ன அவங்க வந்து உள்ளே விடக்கூடாது? எப்படி போனாங்க? அன்றைக்கி தான் நமக்கு தான் தீண்டாமை அதிகமாக இருந்ததில்ல. எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா அது? ஒரு நாளைக்கு நம்மளுடைய பல கோயில்களை விட அதிகமாக வந்து பணம் சேரக்கூடிய கோயில் அது. எப்படி வந்து பிராமணர் அல்லாதவர் அர்ச்சகராக மாறினாருங்க? நம்ம தான் தீண்டாமை இருக்குல்ல, எப்படி வந்தது? இன்னைக்கு நேற்று இல்லை அது. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தீண்டாமையை ஒழித்ததுக்கப்புறம் மாறலை. அவங்கள போய் கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க, 30-40 தலைமுறையாக அவங்களுடைய வம்சாவளி தான் அவங்களுடைய கோயில் தலைவராக இருக்காங்க, இப்போ அர்ச்சகராக இருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? நம்ம தான் தீண்டாமல் இருந்தது, நாம் வந்து அனுமதிக்கவே கூடாது. முடிச்சுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளுடைய செயல்பாட்டின் தகுந்த மாதிரி நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. அந்த வழிபாட்டு முறை கோயில் வச்சுருந்தோம். அப்போ என்ன பண்ணுறான்? வெளியிலேருந்து வந்தவன் அவன் இந்த கோயிலுக்கு வருவதில்லை, அப்போ இவனை விட்டான் போல, இவனை வந்து அலோவ் பண்ணுறதில்லை, உயர்வு தாழ்வு இருக்குது அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, அவரே அது புத்தகத்தில் எழுதுறாருன்னா 1881 தான் முதல் சென்சஸ் எடுத்தோம். நம்ம இந்தியாவினுடைய முதல் சென்சஸ் யார் எடுத்தா? பிரிட்டிஷ்காரன் எடுத்தான், 1881. அந்த 1881 என்ன பண்ணுறாங்க? அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் கிராமமாக போய் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்றத சென்சஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவன் அந்த டேட்டாவை பார்க்குறான். பார்த்தால் அதில் வந்து எக்கச்சக்கமான அவனுக்கு வந்து இவங்களை எப்படி வந்து கவர்ன் பண்ணுறதுன்னு தெரியல.
ஏன்னா என்னாச்சு, கிராமமாக இருக்குது, ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இவர்களுக்கு எப்படி நம்ம கவர்ன் பண்ணுறது, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. 1891 2வது சென்சஸ் வரும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்களை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 4 விதமாக பிரித்து காட்டுங்கன்னு காட்டுறான். இது ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பிரிட்டிஷ் போனீங்க அப்படின்னா பழைய காலத்தில் அவங்களையும் 4 விதமான இது இருந்தது. என்ன சொல்கிறது, சீனியர் பியூரோக்ராட்ஸ், சூப்பர்வைசர், கிளர்க்ஸ்மேன் இருந்தது. இந்த 4 விதமான உயர்வு தாழ்வு இருந்தது. ஏன்னா வேலைக்கு போகிறோம் அப்படித்தான். அவனுடைய கோர்ட்டில் இருக்கிறவன் யார், சீனியர் பியூரோக்ராட், அவனுக்கு கீழே ஒரு பியூரோக்ராட், சூப்பர்வைசர் ஒருத்தன், கிளர்க்ஸ்மேன் அப்படின்றவன் வேலை பார்க்குறவன். இது அங்கே இருந்தது. அதே மாதிரி இந்த சமூகத்தை நீங்கள் 4ஆக பிரிங்கன்னு சொல்கிறான். அது யாருக்கு வந்து கொடுக்குறான் அந்த ஆர்டரை, யார் போய் எடுக்கிறாங்களோ, சென்சஸ் இருக்கிறாங்களோ அவங்களே முடிவு செஞ்சுக்கலாம். இது நான் சொல்லலை, இருக்குது, நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்துக்கலாம். 1891 நடந்த சென்சஸில் அவங்களே யார் எடுக்க வந்தார்களோ அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் மேல் ஜாதியா, கீழ் ஜாதியா, நடுத்தர ஜாதியா நீங்கள் முடிவு செய்யலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க, இந்த சமூகம் வந்து ரொம்ப உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கு, நிறைய பணம் வைத்திருக்காங்க, இந்த நல்லா வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இவன் உயர்ந்த ஜாதி, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான், 2 தடவை வந்து இயற்கை சீற்றம் வந்தால் அவனுக்கு சாப்பிட வழி இல்லை, மீன் சமைக்கிறவனால, இவனால் பானை செய்கிறவனுக்கு நிறைய பணம் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கான் குடிசையில், அவனும் குடிசையில் தான் வாழ்கிறான், அப்போ இவெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு யார் எழுத ஆரம்பிக்கிறா, 1891 அவன் எடுத்து அந்த சென்சஸில் வருது. அந்த சென்சஸ் எடுத்து முடிச்சப்பறம் அவன் பார்க்குறான், அதில் வந்து கேட்டகரைசேஷனே பண்ண முடியலை. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ஜாதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, வெவ்வேறு விதமான ஜாதிகள், நான் எந்த ஜாதி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவனால் கேட்டகரைஸ் பண்ண முடியல. இது எப்படி பண்ணுறது, பண்ண முடியல. 1901 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி அதை கேட்டகரைசேஷன் பண்ணணுன்ட்டு 2வது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்படி ஸ்டெப் எடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, எக்கச்சக்கமான உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ஒரு உதாரணத்தில் கொடுத்தா, ஹரியானாவில் ஜாட்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த ஜாட்டு கீழே 4000 பிரிவுகள் இருக்கு. அப்போ இந்த ஜாட்டு எப்படி தோன்றுறாங்க, அப்போ யார் இதை ஏற்படுத்தினா, மக்கள் ஏற்படுத்தலை, வேற யாரோ நிர்பந்தப்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஜாதி வழிமுறைகள் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்ததுக்கான முக்கிய நோக்கமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக மேல் ஜாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன். அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, யாருமே உயர்ந்தவன் யாருமே தாழ்ந்தவன் இல்லை, சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். பானை செய்கிற சமூகம் இருந்தது, இன்னொரு பானை செய்கிற சமூகத்திலிருந்து பெண் எடுப்பாங்க, திருமணம் செய்து கொள்வார்கள். ஒரு மீனவர் குடும்பத்தில் இன்னொரு மீனவர் குடும்பத்தில் பெண் எடுப்பாங்க, திருமணம் செய்து கொள்வார்கள். இப்படி தான் இருந்தது. அர்ச்சகர் திருமணம் செய்து கொள்வார், அவர் பெண் எடுப்பார். இப்படியே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இது நமக்கு என்ன பண்ணோம், அவங்களை நம்ம யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வழிமுறை இருந்தது, அவங்களும் பொங்கல் கொண்டாடினாங்க, அவங்களுக்கும் ஒரு கோயில் இருந்தது, அவர்களும் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நாம் என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு எப்படி 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்கான், அவனை சேர்த்து வைப்பேன்னு ஒருத்தர் வர்றாரு. அவங்க சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கார்கள், கோயில் நடக்கக்கூடிய திருவிழாக்கு பானைகள் தேவை, கோயில் நடக்கக்கூடிய திருவிழாவில் வந்து என்ன உதாரணத்துக்கு கொடிமரம் நடுறதுக்கே வந்து சத்தான ஆட்கள் தேவை. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா, நான் போன வருடம் ஒரு கொடிமரம் நடக்கூடிய திருவிழாக்களை கூப்பிட்டுருந்தாங்க. எங்கே, தர்மஸ்தலா போனீங்கன்னா கொடிமரம் நடக்கூடிய விழா, அந்த கொடி நடுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு திருவிழா ஆரம்பிக்கும் போது. அப்போ நான் கேட்டேன், கொஞ்சம் நேரம் தாழ்த்தி கொண்டே போனாங்க. ஏங்க நேரம் தாழ்த்தி கொண்டே போறீங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த மக்கள் யார் கொடிமரம் ஏற்றுறதுக்கு ஒருத்தங்களுக்கு தான் வந்து இது இருக்குது, அனுமதி இருக்குது, அவங்க தான் வரணும். ஏன்னா அவள் காலங்காலமாக பண்ணிட்டு. அதனால கேட்டேன், யார் அவங்கன்னு கேட்டால், அவங்க வந்து மீனவ குடும்பத்துக்கு பிறப்பா ஆட்கள். நான் கேட்டேன், ஏன் அவங்க தான் பண்ணணும்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், அவங்களுக்கு தான் வந்து அந்த கொடிமரம் வந்து ரொம்ப கனமாக இருக்குது, இன்றைக்கெல்லாம் பேர் வச்சு தூக்கிடுறோம், அன்றைக்கி கயரை வச்சு இழுப்பாங்களாம். சொல்கிற விலங்குது அவங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் அந்த சக்தி இருந்ததுங்க, அவங்களால ஏற்ற முடியும், நம்மளால் ஏற்ற முடியாது. அதே மாதிரி தான் நடந்தது. அந்த கோயிலில் நாளைக்கு போயிருந்தேன், நைட்டு 9 மணிக்கு கொடிமரம் ஏற்றுறாங்க, ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த கொடிமரத்தை கையால் அப்படியே கயிறால் மேலே தூக்குறாங்க. அப்போ எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குன்னு மரியாதை இருந்தது, அவர்களுக்குரிய உரிய மரியாதை சமூகத்தில் இருந்தது. நாம் என்ன பண்ணிட்டோம், அதை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக என்ன பண்ணோம், ஒன்று சேர்க்க பார்த்தோம். இது எப்படி ஆச்சுன்னா, இதை ஆரம்பிச்சுட்டு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சு, அது நம்ம அடுத்து என்ன பண்ணிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். நான் எப்போதுமே சொல்லுவேன், என்ன அப்படின்னா, நம்ம இந்தியர்களுக்கு மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, நாம அவர்கள் கொடுத்த கெட்ட விஷயத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். மேற்கத்திய நாடுகள் கொடுத்த கெட்ட விஷயத்தை அதிகப்படுத்திக் கொள்வோம். உதாரணத்துக்கு இந்த சிகரெட் குடிக்கிறது. நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், அவர்களுடைய ஊரில் சிகரெட் ஏன் குடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து குளுமையாக இருக்குது, 2 டிகிரி 3 டிகிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து உடம்பை வெப்பப்படுத்தணும். அதற்காக வந்து என்ன பண்ணுறான், மது வருந்துறான். அதற்காக வந்து இப்போ சிகரெட் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம ஊரில் 37 40 டிகிரி. நீங்கள் அப்பையும் போய் சிகரெட் குடிச்சிங்கன்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு விஷயம் தெரியாமல் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம்.
இதுதான் இங்கேயும் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வந்து ஜாதிய பாகுபாடு ஏற்படுத்தி போயிட்டான். நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அதை அதிகப்படுத்திட்டோம். எப்படி அதிகப்படுத்திட்டோம்? எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து. ஓட்டுரிமைன்னு வந்தா என்ன அர்த்தம்? ஜெயிக்கக்கூடிய நபர் எப்படியா ஜெயிச்சு தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவார்? இன்னும் பாகுபாடு பண்ணிட்டே போவார். இந்த ஜாதி, இந்த சமூகம், உனக்கா நான் பண்றேன், எனக்கு நீ ஓட்டு போடு, உன்னுடைய சமுதாயத்துக்கு நான் தான் தலைவன். அப்ப இந்த ஓட்டுரிமையும் இதுவும் கொடுக்கப்பட்டு ஜாதிய வழிமுறை இன்னும் அதிகப்படுத்திட்டோம். இன்னைக்கு எப்படி பின்னாடி போறது? பின்னாடி போறதுக்கான பாதையே நமக்கு தெரியாது. அதுல வேற இடஒதுக்கீடு வேற இருக்கு. எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையும் திரும்பியே போக முடியாது. இன்னைக்கு தான் சொல்லி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாதி உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். டேட்டா நான் சொல்லல. போன வருஷம் ஹைகோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அஃபிடவிட். என்ன அஃபிடவிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாகுபாடு இருக்குல்ல, என்ன சொல்றதுன்னா பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டிஸ்னு இருக்கு. இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அப்புறம் வந்து இப்போ ஷெட்யூல்டுக்கு எல்லாம் இருக்கு. இப்போ என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா 100 பேர் 100% மக்கள்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரி வரவேற்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் தெரியுமா உங்களுக்கு? 92.5%. 92.5% மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமா வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல சில பேர்லாம் எப்படி அப்படின்னா அரச பரம்பரையில வந்தவங்க. அரச பரம்பரையில வந்தவங்க எப்படி தாழ்த்தப்பட்ட ஜாதியா மாற முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஜமீன்தார் குடும்பத்தில் வந்தவங்க, ஜமீன்தாரா இருந்தவங்க எப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயமா மாற முடியும்? எப்படி மாறிச்சு? நீ அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டான். நான் தான் தாழ்த்தப்பட்டவங்களா, நான் உயர்ந்த ஜாதிங்க அப்படின்பாங்க. ஆனால் வேலைக்கும் அந்த படிப்புக்கும் அவனுக்கு அந்த இடஒதுக்கீடு தேவை. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நான் தாழ்ந்த ஜாதி தான், என்னை தாழ்த்தப்பட்டாங்க, என்னை ஒடுக்கப்பட்டாங்கன்னு மறைமுகமாக சொல்லுவான். நீங்களே யோசிச்சு பாரு. 92.5% மக்கள் வந்து இந்த வரைக்குள்ள வந்துட்டாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? வெறும் 7.5%, 92% எப்படி வந்து தாழ்த்தப்படுத்த முடியும், ஒடுக்கப்படுத்த முடியும்? நீங்களே மெஜாரிட்டி எப்படி பண்ணிருக்க முடியும்? பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 10% மக்கள் 2% மக்களே தாழ்த்தப்படுத்துங்க, அல்ல ஒரு 50% மக்கள் வந்து ஒரு 20% மாற்ற முடியும். 7% 92% வந்து தாழ்த்தப்படுத்திட்டாங்களா? எப்படி இதை வெளில கொண்டு வர போறீங்க? தெரியல. அப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? இந்த அரசியல் தான் என்ன பண்ணிடுச்சு இன்னைக்கு? அவங்களுக்கு வந்து சில உங்களுக்கு நான் தகுந்த விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களை இன்னும் தாழ்த்தியே வச்சிருக்கு. அதை ஆரம்பித்தவன் ஆங்கிலேயன், அதை வளர்த்துறவன் இன்னைக்கு அரசியல்வாதி. அப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? இதற்கு வந்து யாராவது நமக்கு வந்து ஒரு காரணம் தேவையை நம்ம எப்போதும் சொல்ல, காரணம் யார் காரணம் கண்டுபிடி. பிளாக் ஷீப் யார் வந்து அதுக்கு வந்து இது அதை யார் கண்டுபிடிச்சிட்டோம்? அந்த பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் மேல குறை சொல்லிடு. அவங்க ஒன்றும் நமக்கு திருப்பி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாவம் இப்போ கோயில், அவங்க மாதிரி கோயில் குளம்னு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் மேலே பழியை சுமத்திடு. என்ன நடந்தது இதனால? அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் சரி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் வெளிநாட்டில் போய் வாழ்ந்துடுவோம்னு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இந்தியன் சிஇஓஸில் 75% ஆஃப் த பீப்புள் எல்லாம் வந்து பிராமண மக்கள் தான். அது கூட இப்போ தப்பா தானே சுவாமி? அதான் சொல்ல வரேன். அப்போ என்ன பிரெயின் ட்ரெயின் ஆயிடுச்சு. நீங்கள் அவங்கள வெளில அனுப்பிச்சிங்க, அவங்க போய் அங்கே போய் வசதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷில் இன்னைக்கு சொல்கிறோம் இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறோம். 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சது. அன்னைக்கு அவங்களுடைய இந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது? 28%. இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 7%. எப்படி இப்போ 30 வருஷத்தில் 20% குறையும்? நிறைய பேர் மதம் மாற்றப்பட்டாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? நாடை விட்டே போயாச்சு வெளியில். ஏன்னா வாழக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. அதே தான் நான் இலங்கையில் இருந்தேன் 5 வருஷம். இலங்கையில் நான் வந்து இப்பயும் இலங்கையுடைய நிர்வாக அதிகாரியாக இருக்கேன். இலங்கைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி தான். 1970 எவ்வளவு தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. 2001 அந்த போருடைய உச்சத்தை எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க? என்னாச்சு? எல்லாரும் வந்து நேச்சுரல் ப்ராக்ரஷன் இறந்து போயிட்டாங்களா? இல்லை, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு நார்வேக்கு போங்க, இன்னைக்கு கனடாவுக்கு போங்க, இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, எல்லாம் இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எதுக்கு அங்கே போனாங்க? அவங்களாம் பிராமணர்களா? இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? பாகுபாடுன்ற போர்வையில் நாம் என்ன பண்ணிட்டோம்? நான் போன தடவை சொன்னேன், எவ்வளவு நம்ம வேலை இன்னைக்கு உதாரணத்துக்கு எவ்வளவு கேஸ்கள் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. தீண்டாமைன்றது பிராமணர் பண்ணான்ட்டு இல்லவே இல்லை. இந்த மத்தியஸ்தர் இருக்கக்கூடிய ஜாதிகள் தான் அதை பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2 சைடு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் 2 சைடு? எப்படி? அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க? தீண்டாமைன்றதை வச்சிருக்காங்க கையில். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? தான் தாழ்த்தப்பட்ட ஜாதின்ட்டு இடஒதுக்கீடு எடுத்துக்கிறாங்க. பழியும் இன்னொருத்தர் மேலே போட்டாச்சு.
ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரூட் காஸோட ஒரு உண்மையாகவே ஒரு டேட்டாவோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுனால உண்மையாகவே என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புகிறேன் சுவாமி. ஆனால் நான் ஒரு விஷயம் இங்கே கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அடைஞ்சிருத்தோம். ஆனால் இன்னுமே வந்து இந்த விஷயம் மாறல. பிராமின்ஸ் வந்து எங்களை படிக்க விடல. ஆனால் நீங்கள் படித்து நீங்கள் மட்டும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க, எல்லா உயர்ந்த பதவியிலையும் மட்டும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எங்களை நீங்கள் படிக்க விடாததுனால, எங்களை இன்னும் அடிமைப்படுத்தி வச்சதுனால, எங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்காததுனால நாங்கள் இன்னும் அடிமைப்பட்டு இப்படி இந்த மாதிரியான ஒரு விதத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னும் இந்த குற்றச்சாட்டு இங்கே இருக்குது. ப்ராபப்ளி இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் வந்து இது ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். அதில் ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் 1954 இடஒதுக்கீடு இருக்குது. சரிங்களா? இடஒதுக்கீடுனா என்ன? எல்லா விதமான மேற்படிப்புகளையும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் இடஒதுக்கீடு இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? 2024 இருக்கோம். சரிங்களா? அப்போ என்னாச்சு? அங்கே ஒரு 50 வருஷம், இங்கே ஒரு 20 வருஷம், 70 வருஷம் போயிடுச்சு. எவ்வளவு? 70 வருஷம் போயாச்சு. 70 வருஷத்தில் என்னாச்சு? ஒரு 3 தலைமுறை என்ன பண்ணியிருப்பாங்க? படித்து வேலைக்கு போயிட்டு ரிட்டையரே ஆயிருப்பாங்க. 50 படித்தவங்க இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டாங்க. 70 படித்தவங்க இன்றைக்கி வந்து வேலையை பார்த்து கொண்டிருப்பாங்க. 2000 பிறந்தவங்க இன்றைக்கி வந்து அந்த இடஒதுக்கீடு யூஸ் பண்ணி காலேஜில் படித்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 3 தலைமுறை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? அப்போ என்னுடைய கேள்வி என்ன? நாம் என்ன சொல்கிறோம்? ரொம்ப நாட்களாக வந்து இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்கிறோம். ஒரு நல்ல ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. உங்களுடைய சுற்று வட்டாரத்தை யோசிச்சு பாருங்கள். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறார். பையன் என்ன பண்ணுவான்? நல்ல வேலைக்கு போகிறான். அந்த சமுதாயம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடணும்ல. அதுதான் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த தலைமுறை என்ன பண்ணும்? அவன் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போவான், இன்னும் கொஞ்சம் மேலே வருவான். படிப்படியாக 3 தலைமுறை மேலே வந்திருக்கணும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். 2000 வருஷமாக பிராமணர்கள் தான் உள்ள ஒடுக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் 3 தலைமுறைகளாக என்ன பண்ணிட்டீங்க? இப்போ இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வந்துட்டீங்கல்ல. அப்போ இன்றைக்கி அவங்க 3வது தலைமுறை ஒடுக்கப்படாமல் இருக்கணும். இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமான இடஒதுக்கீடு, 69% இடஒதுக்கீடு. சரிங்களா? அப்போ யாருமே ஒடுக்கப்படாமல் இருக்கணும் இன்றைக்கி. ஏன்னா 3 தலைமுறை வெளில வந்துட்டாங்களே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி அது உதாரணம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். இதை வந்து நம்ம இதில் வந்து எங்களோட ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூ கேன் நாட் டீச் ஃபிஷ் டு கிளைம் அ ட்ரீ பர். என்ன அர்த்தம்? ஒரு மீனை போய் மரம் ஏற சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார் அவர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரும் ஒரே விதமான படிப்பை தான் படிக்கணும்னு நிர்பந்தப்படுத்திட்டு இருக்கோம். நேற்று அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததில் அந்த நிகழ்ச்சி நான் பார்த்து கொண்டிருந்தேன். யாருக்கு அமைச்சிருந்தார் ஒருத்தர். என்ன அப்படின்னா, கணித மேதையாக இருந்தக்கூடிய இந்த PK ஸ்ரீனிவாசன்றவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க. அதில் வந்த நம்பி நாராயணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளோ பேருக்கு தெரியும் y = cos x சொன்னால் அது எதனால cos x எழுதுறோன்ற தமிழ் எல்லாரும் படிச்சிருக்கோம். எவ்வளோ பேரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? எல்லாரும் படித்தோம். நீங்களும் படிச்சீங்க, நானும் படித்தேன், அந்த இவரும் படித்தார், அந்த நபரும் படித்தார். எல்லாரும் படித்து தான் வந்திருக்கோம். 12ஆம் வகுப்பு படித்து தான் வந்திருக்கோம். எல்லா 12ஆம் வகுப்புல இந்த பாடம் வருது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, தேவையில்லாத படிப்புகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கோம். அதை நிர்பந்தப்படுத்துகிறோம். அதனால தான் அவங்களால முன்னேற முடியல. இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்வேன் இந்த உதாரணம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்கன் பேஸ்கெட்பால் டீம் லாஸ்ட் டைம் சொன்னேன். அமெரிக்கன் பேஸ்கெட்பால் டீம் வந்து தொடர்ந்து 8 தடவையாக வந்து ஒலிம்பிக்கில் அவங்க தான் கோல்டு மெடல். அவங்கள பீட் பண்ணவே முடியாது. அமெரிக்கன் பேஸ்கெட்பால் மென்ஸ் டீமை வந்து இது வரைக்கும் யாரும் பீட் பண்ணதே இல்லை. அதில் இருக்கக்கூடிய 5 பேர் விளையாடுவாங்க, 15 பேர் சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க. அந்த 5 பேருமே யார்? நம்ம சொல்லக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய நபர்கள் 5 பேருமே. அங்கே போய் இடஒதுக்கீடு கொண்டு வந்துருவோமா? அவங்களுடைய நாட்டினுடைய வெள்ளை அமெரிக்கர்கள் அந்த ஒருத்தரையாவது நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அடுத்த வட்டமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பேஸ்கெட் பாலில் வின் பண்ண முடியாது. ஏன் அங்கே இடஒதுக்கீடு வரல? ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய உடல்வாகும் மனவாகும் அவங்களுடைய திறமையும் அவங்கள்ட்ட இருக்குது. வேதங்களை படிக்கக்கூடிய திறமை யார்ட்டு இருக்கோ அவங்க தான் சொல்லித்தர முடியும். எங்களுடைய ஆசிரமத்தை நீங்கள் சொல்கிறேன். எங்கள் ஆசிரமத்தில் வந்து நான் அடிக்கடி சொன்னேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைமை பூஜாரியாக இருக்கிறவர் எந்த மாதிரி சமுதாயத்தில் வந்தவர்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர். 8 வருஷம் வந்து இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி அவர் தான் வந்து பூஜாரி. என்னை விட அதிக நல்ல மந்திரங்களை ஓதி கொண்டிருக்கிறார். எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அவருக்கு அந்த சுபாவம் இருக்குது. அந்த மாதிரி ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து எண்ணம் இருந்தாலும் சுபாவம் பத்தலை. அதில் சுபாவம் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி வாழக்கூடிய மனோபாவம் பிடிக்கல.
இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் பாஸ்கெட்பால் டீம்ல நான் பிளேயர் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு கடுமையா உழைக்கணும் தெரியுமா? கடுமையா உழைப்பதற்கு நாம் தயாரா இல்லை. ஆனா என்ன பண்றோம், ஏதாவது குறுக்கு வழியில நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படியாவது எனக்கு வந்து ரிசர்வேஷன் மூலியமா கிடைச்சிடாதான்னு எங்கேயாவது நம்ம என்ன பண்றோம், 4 பேர் சேர்ந்து நான் தான் ஒரு சமுதாயம், நான் தான் ஒரு ஜாதின்னு போர்க்கொடி எடுத்துறோம், ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும். உழைத்து வருவோமே. இதான் கேட்கிறேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு அதே திருப்பி கேட்கிறேன். இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நாளைக்கு வந்து இது வச்சிருவோமா, இடஒதுக்கீடு வச்சிருவோமா? தலித்துகள் எவ்வளவு பேர் வச்சு பாருங்களேன். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே சுவாமி. வச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விளையாட்டு மாதிரி இருக்காது. விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்புறம் விளையாட்டு மாதிரி இருக்காதே. எப்படி விளையாட முடியும்? அப்படி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கூட பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றேன். பாலிடிக்ஸ் வேறங்க. நான் சொல்றது பாலிடிக்ஸ் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடஒதுக்கீடு தான் சுவாமி. இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் விளையாட்டு மாதிரி இருக்காது. எப்படி விளையாட முடியும்? சிறந்த வீரர் முன்னாடி உட்கார்ந்துருப்பார். இதான் இன்னைக்கு பண்றோம். இன்னைக்கு என்ன பண்றோம், நம்மளுடைய வேலை இடங்கள்ல, நம்மளுடைய உயர் படிப்புகள்ல என்ன பண்றோம், அவனுக்கு தகுந்த அப்ப என்ன பண்ணணும், நம்ம 70 வருஷமா சொன்னேன், 70 வருஷமா என்ன பண்ணிருக்கலாம், நம்மளுடைய பிரைமரி எஜுகேஷனை சரி பண்ணிருக்கலாம். பண்ணோமா? 70 வருஷமா பிரைமரி எஜுகேஷன் சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்களிலும் போய் நல்ல ஒரு பள்ளிக்கூடங்களை உருவாக்கியிருந்தோம் அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனே தேவையில்லையே. ஏன் அதை பண்ண மாட்டாங்க. இன்னும் 70 வருஷம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இது வந்து எலெக்ஷன் ப்ராசஸ். மக்களை மக்களால் தான் ஓட்டு கிடைக்குது. அந்த மக்கள் வந்து உயர்ந்துட்டான் அப்படின்னா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப ஜாதிய வழிமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களை உயர்த்துவதால் அவனுக்கு வந்து நன்மை இல்லை. யாருக்கு? அரசியல்வாதிக்கு. மக்கள் எப்பவுமே இதே மாதிரி. எனக்கு அப்படி இல்லை. என் கோயில ஏன் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லக்கூடிய நபரை பூஜாரி ஆக்குறேன், எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை. எனக்கு அதனால ஓட்டு கிடைக்க போதா? சுவாமி, இப்போ நீங்கள் சொல்கிற கேள்வியிலே வரேன் சுவாமி. இப்போ நீங்கள் வந்து பாடிகார்ட் முனீஸ்வரன்லாம் சொன்னீங்க. அதே இப்போ எல்லாருமே கேட்குறது, அதே உங்களோட கோவிலில், பெருமாள் கோவிலில் இல்லை சிவன் கோவிலில் ஏன் நீங்கள் உள்ள விடல? யாருமே உங்களோட, அதான் திருப்பி சொல்றேன். 1096 ராமானுஜர் வந்தார். 900 1020 வாழ்ந்தார். அவர் என்ன பண்ணார்? இன்னைக்கு உதாரணத்துக்கு திருப்பி சூஸ் பண்ணாம இதே விட்டுருவோம். நம்மளுடைய தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய அந்த 4வது வச்சுப்போம். அவங்க வழிபடக்கூடிய அனைத்து கோயில்களையும் முதல்ல யாருக்கு வந்து பெருமை சேர்க்கப்படுது? நம்மாழ்வார். நம்மாழ்வார் எந்த ஜாதி? உங்களுடைய சூத்திர ஜாதி. அவர் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல மரியாதை யாருக்கு செலுத்தப்படும் தெரியுமா? நம்மாழ்வாருக்கு தான். திருப்பான ஆழ்வார். அவர் எந்த சமுதாயம்? பானை செய்து கொண்ட சமுதாயம். அவருக்கு எதுக்கு ஆழ்வாரா வந்து டெய்லி துதி பாடுறீங்க? அவங்கதான் உள்ளே உடைய எப்படி அவர் போய் ஆழ்வாராக்கினீங்க? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே வந்து கோரிலேட் ஆகுது. தரம்பால் சொன்னது கோரிலேட் ஆகுது. தரம்பால் சொன்னான்னு சொன்னேன் இல்லையா? தரம்பால் சொன்னது கோரிலேட் ஆயிடுச்சு. தரம்பால் தான் சொல்றார், நான் வந்து பார்க்கும்போது இந்தியா இந்த மாதிரி இல்லை, பின்னாடி இந்தியா வேற மாதிரி மாறிடுச்சு. யார் மாத்தினாங்க? சுவாமி, இப்போ நீங்க எவ்வளோ சொல்லிடும்போது நான் இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்போ யமுனா நதியில் வந்து அந்த மாதிரியான ஒரு நொரை ஃபுல்லாக அந்த கெமிக்கல்ஸ்லாம் கலந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த நதி அது எவ்வளோ ஒரு புனிதமான நதி அப்படின்றது நமக்கு தெரியும்ல சுவாமி. அந்த மாதிரி இருக்குது. உங்கள் கடவுளாலே அவரை காப்பாற்றிக்க முடியலன்னா அவரால் எப்படி எங்களை காப்பாற்ற முடியுன்ற ஒரு கேள்விக்கு என்ன சுவாமி பதில் சொல்கிறது? பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதே விஷயத்தை எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆத்மான்னு இருக்கக்கூடிய நபர் அவன் வந்து முதல் 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று பிரகிருதி, இன்னொன்று வந்து ஜடவஸ்து. ஜடவஸ்துக்குள்ளே இப்படி ஒரு கேமரா, லைட்டெல்லாம் ஜடவஸ்துக்கள். இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறவர் யார்? அவர் ஜடம் இல்லை, அவர் வந்து ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. பிரகிருதி என்ன பண்ணுறான்? தன்னுடைய உபயோகத்துக்காக தவறாக உபயோகிக்கிறான். சரிங்களா? நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? அவர் வந்து காப்பாற்றிருக்கலாமே. அந்த மாதிரி காப்பாற்றுறவர் வந்து அப்போ கடவுள் இல்லை. அது அப்போ என்ன ஆகிடும்? அப்போ அது வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டதாகிடும். நம்மளே சொல்லியிருக்கேன். அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னா, பையன் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார்? ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். அல்லது பையன் வந்து போதை பொருள் அதிகமாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவார்? அப்பாவே ஒரு அந்த டி அடிக்ஷன் கேம்பில் போய் சேர்த்து விடுவாரா? ஆமாம் சாமி. டி அடிக்ஷன் கேம்புக்கு போகிறான். அப்பா வந்து பெரிய உதாரணம் வச்சுப்போம். அப்பா வந்து பெரிய செல்வந்தர், பணம் இருக்குது, பதவி இருக்குது, பொருள் இருக்குது, கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அவராலே பண்ணியிருக்கலாமே? எதுக்கு டி அடிக்ஷன் கேம்புக்கு அனுப்பணும்? என்ன விஷயம் அப்படின்னா, அவன் வந்து உள்ளூர முழுமையாக மாற வேண்டும்ன்றதான் கடவுளுடைய இச்சை. நாம் தவறாக உபயோகிச்சு கொண்டு போனீங்க சொன்னீங்க இல்லையா? நான் வந்து எந்த விதமான வந்து இயற்கைக்கு உபாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு முதல்ல கேட்டதாக சொன்னீங்க. இதுதான் அது விஷயம். பிரகிருதி ஸ்தானி கர்ஷத்தின்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அவர்? இந்த மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய சுயலாபத்துக்காக இந்த பிரகிருத்தியை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு அவர். அதான் உண்மை. என்ன போதும் என்ற மனமே இல்லை. எனக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சங்கதியும் நல்லா இருக்கணும், கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வைக்கணும். அப்போ எப்படி சேர்த்து வைக்க முடியும்? என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நான் ஏதாவது குறைவாக காட்டணும், அல்ல அதில் வரக்கூடிய எல்லாத்தையும் யமுனை நதிகளில் விட்டுருவோம்.
இன்னைக்கு கங்கா, இன்னைக்கு இங்கே போங்க, காவேரிக்கு போங்க, ஈரோடு பக்கம் போங்க, எங்கள் ஊர் மேட்டூர் பக்கத்தில் போங்க, எல்லாம் அந்த காவேரி பக்கத்தில் கூடிய எல்லாம் பெரிய 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 இண்டஸ்ட்ரீஸ். என்ன பண்ணுறாங்க? அவங்க தண்ணியை காவேரியில் எடுக்கிறாங்க, அந்த கழிவு நீரை காவேரியில் தான் விடுறாங்க. எப்படி நீங்கள் வந்து சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சொல்லி கடவுளே வந்து சரி பண்ணணும். கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அதான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு நபர் கேட்டார், நீங்கள் சொன்னீங்க வந்து ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த பிறவில தண்டனை கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்த பிறவிலே தண்டனை கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாகிடும். என்ன கன்ஃபியூஷன் அதிகமாகிடும் அப்படின்னா, நான் ஒரு தப்பை செய்வேன், ஒரு தண்டனை எடுத்துப்பேன், நான் ஒரு தப்பை செய்வேன், ஒரு தண்டனை எடுத்துப்பேன். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? அப்போ அவன் முன்னாடி செஞ்ச விஷயங்கள் அப்போ எல்லாமே நல்லிஃபை பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அவர்? நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருப்பேன், நல்லவனாக மாறு, நல்லவனாக மாறு, உனக்கு நல்லது இல்லை, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே தான் இருக்கார். எப்படி சொல்லிக் கொண்டிருக்கார்? சாஸ்திர நூல்கள் மூலியமாக, ஆச்சாரர்கள் மூலியமாக, அடுத்தவர்களை பார்ப்பதன் மூலியமாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, புத்திசாலின்றவன் யார் தெரியுமா? புத்திசாலின்றவன் யார் அப்படின்னா, அடுத்தவன் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு நினைப்பவன் தான் புத்திசாலி. உண்மையா இல்லையா? யமுனை நதிக்கரையில் போய் கழிவு நீரை கலக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தெரியும் அது தவறுண்டு. ஏன் செய்கிறாங்க? எல்லா நபருக்கும் தெரியும். யாராவது வந்து மனம் குன்றிய ஆட்கள் தான் நடத்துகிறாங்களா? எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய விஷயங்கள் படித்தவர்கள், எல்லாம் பெரிய பெரிய வேலை இருந்தவர்கள், அதற்கு அப்ரூவல் கொடுத்தவங்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களும் தெரியாதா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஆசைகள் பத்தலை. இச்சா துவேஷ சமுத்வேன இச்சா, இதெல்லாம் இச்சா. அப்போ கடவுள் பார்த்துன்னு தான் இருப்பாரு. கடவுள் அதான் என்ன பண்றாரு? அப்ப அவர் நம்மளுடைய செயல்களுக்கு மறுவினையை கொடுக்குறார். மறுவினை என்ன? இன்னைக்கு தான் சொன்ன, திருப்பி மறுபடியும் சொன்னா யாரெல்லாம் வந்து கர்மாவை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு வந்து வேற வழி இல்லைன்னு. இல்லை, அப்படி இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு அப்ப நீங்க வந்து சயின்டிஃபிக்கலா பதில் சொல்லுங்க. நான் போட்டமே கேட்டேன் உங்கள்கிட்ட கேள்வி. என்ன கேள்வி கேட்டேன்? இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ், ஒரு விந்து போய் வந்து கர்ப்பப்பைக்குள்ள போய் ஒரு குழந்தை பிறக்குது, கரெக்டா? அது வந்து வெறும் சயின்டிஃபிக் ரியாக்ஷன், உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன், அது உங்களை பொறுத்த மட்டும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த விந்துக்குள்ள என்ன இருக்குது, என்னென்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு கர்ப்பப்பைக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாம் பண்ணிட்டீங்க. ரெண்டும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு அவுட்புட் வருது. கெமிக்கல் ரியாக்ஷனை ஏன் உங்களால் சரி பண்ண முடியல? ஏன் வந்து மனம் குன்றிய பையன் பிறக்கிறான், ஏன் கண்ணு தெரியாத பையன் பிறக்கிறான், காது குணமான பையன் ஏன் பிறக்கிறான், ஆட்டிசம் ஏன் வருது? எல்லாம் பிறப்பால் வரக்கூடியது தானே. ஏன் சரி பண்ணிருக்கலாமே? எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. லெபார்ட்டரிக்கு எடுத்துகிட்டு போங்க, கெமிக்கலை சரி பண்ணுங்க. அந்த கெமிக்கலை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஏன் பண்ண முடியல? இன்னொரு விஷயம், ரெண்டுமே கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், HCl-ஐயும் இதையும் சேர்த்தோம் அப்படின்னா H2SO4 கிடைக்கணும், சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கணும். அது யாருக்கு நீங்கள் சேர்த்தாலும் கிடைக்கும், அவர் சேர்த்தாலும் கிடைக்கும், நான் சேர்த்தாலும் கிடைக்கும். இந்தியாலையும் கிடைக்கும், அமெரிக்காலையும் கிடைக்கும், சொமாலியாலையும் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் நடக்கணும். அப்போ என்ன நடக்கணும்? இந்த விந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போனால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும். ஏன் நிறைய பேர் குழந்தைய பிறக்கிறது இல்லை? கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு இன்றைக்கி அது ஒரு டெஸ்ட் டியூப் பேபின்னு டெஸ்ட் டியூப்பில் உருவாக்கலாம்? இல்லை, கிடையவே கிடையாது. அந்த விந்துவை எடுத்து, இந்த எக்கை எடுத்து, அதை செயற்கையாக உருவாக்கி திருப்பி எங்கே போய் வைக்கிறாங்க? கர்ப்பப்பையில் தான் வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கி விஞ்ஞானம், அறிவியல்னு பேசிக்கொண்டிருக்கீங்க. பதில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு நாங்கள் வந்து மூட நம்பிக்கை உள்ள நபர்கள்னு வச்சுப்போம். நான் வந்து கொஞ்சம் படித்திருக்கேன், நான் வந்து வேலையை பார்த்தவன் தான், எனக்கு அப்போ நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன். அறிவியல் எப்படி சாத்தியமானு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு கேள்வியோட முடிக்கிறீங்களா சுவாமி? ஆமா, நீங்க சொல்லுங்க. அப்ப நான் என்ன கேட்கணும் புரியுதா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம கடவுள் என்ன பண்றார்? நீங்க பண்ணிய செயல்களுக்கு உங்களுக்கு ஒரு மறுவினை ஏற்படுத்தி தான் செய்வார். அந்த மறுவினை தான் அந்த விஷயங்கள்லாம். எந்த விஷயங்கள்? அடுத்த பிறவியில் ஊனமா பிறக்கிறது, அடுத்த பிறகு கண் இல்லாம பிறக்கிறது, அடுத்த பிறவியில் வந்து கால் இல்லாம பிறக்கிறது, அடுத்த பிறகு ஏழ்மையா பிறக்கிறது, அடுத்த பிறகு இன்னைக்கு சொல்றேன் எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க. நீங்க வந்து வர வழியில பார்த்தேன், டிராஃபிக் சிக்னலில் வந்து சில பெண்கள், சில சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வெத்து கொண்டிருக்காங்க. அவன் எங்கே பிறந்தாங்க? ரோட்டில் பிறந்தாங்க. உண்மையா இல்லையா? அந்த ரோட்டில் அந்த சிக்னலுக்கு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கடினமாக உழைக்கிறாங்க. 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கிறாங்க. உழைப்பே உயர்வு. ஏன் அவங்களால முன்னேற முடியல? ஏன் நீங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குது, நம்மளுடைய கவர்மெண்ட் இருக்குது, அவங்களாம் உயர்த்தி கொண்டு வாங்களே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏன் அவங்களால உயர முடியல? ஏன் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியல? ஏன் அவங்களும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அம்பானி 8 மணி நேரம் உழைக்கிறார், இவங்க வந்து 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஏன் அவங்களால உயர முடியல? ஏன் அவங்க குழந்தை முதல்ல ரோட்டில் பிறந்தான்? ஏன் அவன் வந்து அம்மானி வீட்டில் பிறக்கலை? இதெல்லாமே ஓகே சுவாமி. அடுத்ததான் இந்த என்ன ஆரிய கடவுள், என்ன அது திராவிட கடவுள், ஆரிய கடவுள், கிருஷ்ணர் ஆரிய கடவுள், அப்புறம் ராமர் ஆரிய கடவுள், இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு, இந்த பேதம் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது சுவாமி. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பிரிவினைவாதம் ஏற்படுத்துறதுக்கு எப்படின்னா, அதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்களால். இந்த என்ன நடந்தது அப்படின்னா,
ஆங்கிலேயர்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஆரியன் இன்வேஷன் தியரின்னு ஒரு தியரியை கொண்டு வராங்க. ஆரியர்கள்ன்றவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள், உயரிய நபர்கள், அவர்களுக்கு பேர் தான் ஆரியர்கள். அந்த ஆரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இடம்பெயர்த்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த மக்களை வந்து சீர்திருத்தம் செய்தார்கள். இவங்கெல்லாம் எங்களுடைய வம்சாவளிகள் அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆரியன் இன்வேஷன் தியரினா என்ன, ஒரு அனுமானம். அந்த அனுமானத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு 1800களிலிருந்து நடந்த 3 மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி. மேக்ஸ் முல்லர் பண்ண ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் வந்து ஜோசப் சாம்பர்லின் பண்ணுற ஒரு ஆராய்ச்சி. 3 பேர், ஒரு பிரெஞ்சுக்காரர், ஒரு பிரிட்டிஷ்காரர், இன்னொருத்தர் வந்து ஜெர்மன்காரர், 3 பேருக்கு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் வந்து எங்கெல்லாம் இதை வந்து திணிக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ பெர்ஷியா நாட்டுக்கு வந்தாங்க. பெர்ஷியாவில் ஒரு ஊருக்கு பேர் ஆரியானாம் இருக்குது. அதனால அவர்களுக்கு பேர் ஆரியன். இவங்களே ஒரு அனுமானத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆரியன் அப்படின்றதுக்கு நேர்மறையான பொருள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி வச்சுருந்தாங்க நம்ம இந்தியாவில் வரும்போது, ஆரியர்கள்லாம் வந்து வடக்கு நாட்டில் இருந்தாங்க, இந்த திராவிடர்கள்லாம் வந்து தெற்கு நாட்டில் வாழ்ந்தாங்க. அப்போ தெற்கு நாடு வேறு, வடக்கு நாடு வேறு அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். இதை ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆரியம்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பகவத்கீதையிலே வருது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து நான் சண்டையிட மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன வருது அப்படின்னா, இதம் கஷ்மிலம் இதம் கஷ்மலம் நம்ம சொல்கிறோம் தமிழ் இதில், அந்த வார்த்தை அங்கே கஷ்மலம்னா என்ன ஒரு முட்டாள்தனமான வார்த்தையை நீ பண்ணி கொண்டிருக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அனாரியம் இது உபஸ்தத்தை அனாரியம்னா என்ன, நீ அனாரியன் போல பேசிக்கொள்றாய். அப்போ ஆரியனுக்கு நேர் மதுரான வார்த்தை என்ன, ஆரியன் அனாரியன். அவன் அப்போ ஆரியன்னா யாருன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார், ஆரியன்னா யாரு, ஒருத்தன் வந்து உயர்ந்த கோட்பாடுகளுடன் வாழக்கூடியவனுக்கு பேர் ஆரியன். கோட்பாடு என்ன கோட்பாடு, வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும், தர்மத்துடன் வாழ வேண்டும், அனைவருக்கும் சமுதாயத்துடன் ஒன்று வாழ வேண்டும்னு சொல்லி மனிதன் போல வாழக்கூடியவன் ஆரியன், மிருகம் போல வாழக்கூடியவன் அனாரியன். ரொம்ப எளிமை, ஆரியன் அனாரியன். இது திராவிடம்லாம் அடுத்து வந்தது. அப்போ ஆரியத்திற்கு வந்து எதிர் சொல் என்ன, அனாரியன். அனாரியன்னா என்ன, மிருகம் போல வாழக்கூடியவன், எனக்கு எல்லாம் வேணும், நான் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்வதற்காக வாழக்கூடியவன் அப்படின்னு வாழக்கூடியவன் அனாரியன். அப்போ ஆரியன் அனாரியன் இது வந்தாச்சு. இப்போ இது அங்கே பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை திணிக்க வேண்டும்ன்ற காரணத்தினால இது வந்து ஒரு திராவிடன் ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், இது திராவிடன், எங்கள் நாடு வேறு அவங்க நாடு வேறு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறோம். உண்மையில் நடந்தது அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, திராவிட கடவுள்னா என்ன, ஆரிய கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்படி இருந்தது அப்படின்னா, அந்த வடநாட்டு கடவுள்கள் தென்னாட்டில் இருந்திருக்கக்கூடாது, அல்லது தென்னாட்டில் இருந்த கடவுள் வடநாட்டில் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, மக்கள் நடந்தே தான் போனாங்க. ஏதாவது ஒரு கோயில் நிறுவிட்டு வருவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் போய் அங்கே கோயில் கட்ட முடியுமா, கட்டவே முடியாது. எப்படி கட்டினாங்க, உதாரணத்துக்கு வச்சுப்போம். இவங்க சொல்லக்கூடிய பாஷை என்ன, இந்த அடிக்கடி இஸ்கான் வந்து ஆரிய கடவுள் அப்படின்பாங்க. இஸ்கான் என்ன ஆரிய கடவுள், கண்ணன் ஆரிய கடவுளா அப்படி கேட்டோம் அப்படின்னா, தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4000 திவ்யப்பிரபந்தத்தில் 80% யாரை போற்றி பாடப்பட்டிருக்கு, கண்ணனை போற்றி பாடப்பட்டிருக்கு. அது எப்போ எழுதப்பட்டது, 2500 வருஷங்கள் முன்னாடி எழுதப்பட்டது. இப்போ ஆரியர்கள் வந்து தான் இவங்களுக்கு வந்து இந்த கடவுளை கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்க எப்படி எழுதுனாங்க, அதுவும் தமிழில் எப்படி எழுதுனாங்க, தமிழில் எப்படி சாத்தியமாச்சு, இது கேள்வி வரதான் செய்யும். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க யார் திராவிட கடவுள்கள், முருகர் திராவிட கடவுள். உதாரணம் சொல்கிறாங்க, சிவன் தெரியல எனக்கு, சிவன் வந்து இங்கேயே இருக்கார் அங்கேயே இருக்கார், தமிழ் கடவுள் முருகன் சரி வச்சுப்போம், நம்ம அப்படியே வச்சுப்போம், தமிழ் கடவுள் முருகன். இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து இதுக்கு போயிருக்கீங்களா, பத்ரிநாத் போனீங்கன்னா, பத்ரிநாத் கேதார்நாத் போனீங்க அப்படின்னா 5 பிரயாகன்னு வரும். ஒவ்வொரு பிரயாக்னு வரும். அதில் ருத்ரப்பிரயாகன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ருத்ரப்பிரயாகன்னு ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அழகான முருகன் கோவில் இருக்குது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். எங்கே கட்டியிருக்கு, கங்கை நதிக்கரைக்குள்ள. கங்கை நதிக்கரைக்குள்ள கட்டணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நதி ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து முருகன் கோவில் இருக்கு. எங்க ருத்ரப்பிரயாகில் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு கூட. அப்போ முருகன் வந்து திராவிட கடவுள். எதற்காக போய் உத்தராகண்டில் 4000 மீட்டர் மலைப்பகுதிக்கு மேலே போய் முருகனுடைய ஸ்தலம் எப்படி வரணும், பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வந்த தலம். நீங்கள் தான் வழிபடவே கூடாது, அது திராவிட கடவுளாச்சு. அடுத்து வச்சுப்போம், அதை விட்டுருவோம். இங்கே ஈஸ்ட்டுக்கு போவோம். ஈஸ்ட்னா இங்கே நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு போவோம், அஸ்ஸாம் மாதிரி. அங்கே போனீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா என்ன குமாரான்னு வழிபடுறாங்க. யாரை வழிபடுறாங்க, முருகன். எப்படி வழிபட முடியும், உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் எந்த விதமான தொடர்புமே கிடையாது.
எப்படி போனார்? இங்கே இருக்கிற முழு அங்கே எப்படி போனார்? அப்போ என்ன அப்படின்னா, நான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன்ல, அரசியலை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள இதுதான் நடக்கும். ஆரிய கடவுள், திராவிட கடவுள், எங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற, எதுவுமே இல்லை. நம்மளுடைய இந்தியான்றது அப்படித்தான் இருந்தது. இந்தியான்ற பேர் வேணா 1947 கிடைச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம், பாரதிய கலாச்சாரம்ன்றது எல்லா இடத்துலையும் இருந்தது. இங்கே இருக்கிற கடவுள் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு உதாரணத்துக்கு இவர் திராவிட கடவுளாக இருக்கட்டும். அப்போ பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார், நான் போர்வாளிகளை நான் ஸ்கந்தன்னு சொல்றார். அவர் ஸ்கந்தன்ற வார்த்தை எப்படி வந்தது? அவர் சொல்லியிருக்க கூடாதுல்ல, அவரை திராவிட கடவுளாச்சே. அது இப்போ அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் கொடுத்த கடவுள் இங்கே வரவே இல்லை. அவங்க திராவிட கடவுள் வேறா இருக்கணும். அவர் ஸ்கந்தன் ஏன் சொல்றார்? இருக்கிற போராளிகளே நான் ஸ்கந்தன், நான் தான் சிறந்தவன்றார் அவர். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரிவினைவாதத்திற்காக என்ன பண்ணுறோம்? இது ஆரிய கடவுள், இது திராவிட கடவுள், எங்களுடைய ஊர் கடவுள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு 3 வருடங்கள் இன்னைக்கு கல்வராயன் மலை இருக்குது பாருங்க. அந்த கல்வராயன் மலையில் நான் நிறைய சேவை செஞ்சுருக்கேன். நான் ஒரு 3 வருடம் இருந்தேன். அங்கே நம்மளுடைய கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நம்முடைய மலைவாழ் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ அங்கே இருக்கும்போது எங்களுடைய ஊர் பக்கத்தில், எங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் இருந்தது. அந்த ராமர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல் பார்த்தாலே அதோடைய அந்த வடிவமே பார்த்தாலே ஒரு பழமையான கோயில் தெரியும். இன்றைக்கி ஒரு செதுக்கினா வேறு மாதிரி செதுக்குவீங்க இல்லையா, அது வேறு மாதிரி செதுக்கியிருப்பாங்க. நான் அப்போ அந்த ஊர் மக்கள், மலைவாழ் மக்கள்கிட்ட கேட்பேன். அந்த மலைவாழ் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் 90 வயது நபர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்லக்கூடிய நபர், நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கேன். என்னுடைய தாத்தா சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷங்களுக்கு பழமையான கோவில். சின்ன ராமர் கோவில். ராமர் ஆரிய கடவுள். கல்வராயன் மலைன்றது என்ன உதாரணம் சொல்கிறேன். கல்வராயன் மலைன்றது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு உதாரணத்தை, கல்வராயன் மலைக்கு ரோடே எப்போ போடப்பட்டாங்க தெரியுமா? 1975. அது வரைக்கும் ரோடே கிடையாது கல்வராயன் மலைக்கு. இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம் கருமந்துறையில் எங்களுடைய ஒரு கோயில் இருக்குது. கருமந்துறையில் அந்த மலைவாழ் மக்களுக்கு மத்தியில் ஒரு கோயில் இருக்குது. அந்த ரோடை எப்போ போட்டது? 1975 போடப்பட்டது. ரோடே கிடையாது. அந்த மக்கள் கீழேயும் வரல, இந்த மக்கள் யாரும் மேலேயும் போகல. அது பார்த்தா இங்கே பிற்படுத்தப்பட்ட இடம் தான் அது கல்வராயன் மலை. இன்றைக்கி அடிக்கூட அந்த லாஸ்ட் டைம் நடந்தது இல்லையா, அந்த கள்ளச்சாராயம் நடந்தது இடம் தான் அது கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம். எப்படி நடந்தது? யாருமே கீழேயும் வரல, மேலேயும் போகல, ரோடே இப்போ தான் போட்டிருக்கோம். எப்படி அவன் ராமர் கோயில் நிறுவிச்சான்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்மாழ்வாரை பற்றி பேசணும். நம்மாழ்வாரை பற்றி பேசும்போது என்னாச்சு? நம்மாழ்வார் வெளியில் எப்படி பிறந்தார்? அவர் அந்த மரத்துக்கு வெளியிலேருந்து வர்றார். மரத்தில் வெளில வந்தோடனே முதல் சொன்ன பாசுரம் யாரை பற்றி பாடுறார்? கண்ணனை பற்றி பாடுறார், கிருஷ்ணரை பற்றி. அவர் பிறந்தது இப்போ தான் வந்திருக்கார், திராவிட நாட்டில் பிறந்திருக்கார். அன்றைக்கி என்ன டெலிஃபோன் இருந்துச்சா? கண்ணன் எங்கே இருந்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம தான் ஆரியன் திராவிடன் பிரித்து வச்சுருக்கோமே. எப்படி அவர் கண்ணனை பற்றி பாடுறார்? நாங்கள் தான் நம்மாழ்வாரெல்லாம் நம்பலையே சுவாமி. நீ நம்ப வேண்டாம், பட் நான் என்ன சொல்ல வரேன், நீ நம்பவே வேண்டாம். பட் நான் என்ன கேட்குறேன், இந்த கோயிலெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். இந்த கோயில் எப்படி வந்தது? ஏன் ருத்ரப்பிரயாகில் ஒரு கோயில் வந்தது? ஏன் குமாரன் அவங்க வழிபடுறாங்க? ஏன் கல்வராயன் மலையில் ராமரை வழிபடணும்? அவங்களுடைய குலதெய்வம் ராமர். யார்? மலைவாழ் மக்களுடைய குலதெய்வம் ராமர். இன்னைக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் உங்களோட டிவி மூலியமாக நிறைய மக்களுக்கு போய் சேரட்டும். கல்வராயன் மலையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மலைவாழ் மக்கள் எவ்வளவு ரொம்ப ஆர்வமுள்ள மக்கள், எவ்வளவு நம்ம தர்மத்துக்கு தகுந்த மக்கள், அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கு உகந்த மக்கள்ன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ராமருக்கு அவங்களுடைய அந்த மலைவாழ் மக்களுடைய பூஜாரி, திருப்பி தெரிஞ்சுக்கங்க, மலைவாழ் மக்களுடைய பூஜாரி பூஜாரி செய்வார். சரிங்களா? நானும் போயிருக்கேன். நான் பூஜாரியாக இருந்ததில் போய் வணங்க போவேன் தினமும். அப்போ என்ன ஆகும்? தினம் பூஜை செய்வாங்க. அந்த பூஜைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் பெண்கள் அந்த டயத்துக்கு வரக்கூடாதுன்னுவாங்க. வருவதில்லை. நான் சில நேரம் கேட்டேன், நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் என்னங்க, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, எங்களுடைய குலத்தொழில் தேன் எடுக்கக்கூடிய தொழில். போய் தேன் எடுக்க போவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பரம்பரையாக கடைபிடிச்சிட்டு வரோம். எங்களுடைய பரம்பரையில் எங்களுக்கு முன்னாள் சொல்கிற என்ன விஷயம் அப்படின்னா, தேன் எடுக்க போகும்போது அந்த டயத்தை அந்த பெண்கள் வந்தாங்க அப்படின்னா, தேனி என்ன பண்ணுமா, அந்த பெண்களை மட்டும் தனியாக எடுத்து கடிக்குமா. எதுக்காக தேனி கடிக்குது? அந்த பெண்களை மட்டும் தனியாக சுவாமி புதுசாக இருக்குது சுவாமி. எனக்கே புதுசாக இருந்தது. நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அது ஏதோ ஒரு இது அது தகுந்த இடம் இல்லை அப்படின்ற தேனி நமக்கு சுட்டி காட்டுது. தேனிக்கே தெரியுது. அப்போ அது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் அது உங்கள்கிட்டையும். ஒரு இப்போ சினு ஜோசப்னு ஒரு பெண்மணி ரொம்ப அருமையான புத்தகம் எழுதியிருக்காங்க இதை பற்றி. அந்த புத்தகம் எல்லாரும் படிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இதை நடக்குது. அப்போ தேனீக்களை ஏன் அவங்கள தனியாக கொட்டணும்?
அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, மலைவாழ் மக்களுக்கு தெரியுது இது தகுந்த காலம் இல்லை, அவன் வெளியில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அன்றைக்கி என்ன சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தது அவங்களுக்கு? தேன் எடுக்க போனால் என்ன பிரச்சனை? அப்போ ராமர் கோயிலுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம கலாச்சாரம். அது எதனால் நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. நான் சொன்னால் நான் வந்து ரொம்ப பழமைவாதியமாக தெரிவேன். சயின்டிஃபிக்கில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் சயின்டிஃபிக் ஆட்கள், நீங்கள் தான் சயின்டிஃபிக் நல்ல கம்யூனிட்டி பெருசாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஆரியர் கடவுள், திராவிடர் கடவுள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசியல். அதை வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி? இதை வந்து பிரித்து பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஓட்டுகளுக்காக பிரித்து வச்சுருக்கோம். இதில் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ப்ரூஃப் இல்லை. நாம் வந்து ப்ரூஃப் வரலாறு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் ஏமாற்றத்தான் படுவோம். வரலாறை தெரிந்து கொள்வோம். வரலாறு வந்து நம்ம புத்தகங்கள் மூலியமாக படித்தோம், வரலாறே கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா பிரிச்சுட்டாங்க. வரலாறை என்ன பண்ணோம்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். விசாரிங்க, நிறையா படிங்க, நிறையா மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, உண்மை உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்மளுடைய புத்தகங்கள் 6ஆம் வகுப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்க, 8ஆம் வகுப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு படிச்சிங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. ரொம்ப நன்றி சுவாமி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு செஷன் வந்து மக்களுக்கே கேள்வி கேட்குறோட ஒரு செஷனோட முடிஞ்சுது. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகளாக மக்களாக அவள் வந்து கமெண்ட்ஸில் பதில் சொல்லணும் அப்படின்றத நானும் நம்புகிறேன் சுவாமி. உங்களோட பொண்ணா நேரத்துக்கு ரொம்ப நன்றி.